திரைசேரி சம்பவம் மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ரங்க ராஜபக்ஷ என்ற அந்த அதிகாரியினுடைய மரணத்தை அடுத்து வேறொரு திசைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது விசாரணை அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள், இவருடைய மரணமானது ஏற்கனவே இந்த திரைசேரியில் தொலைந்து போன காணாமல் போன $2.5 மில்லியன் தேடுவதற்கு விசாரணைகளுக்கு மிக பெரும் ஒரு இடையூறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக? குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்று கன மாதங்கள் ஆகுது. அது பிறகுதான் எங்களுக்கு வெளியிலே அவங்க சொல்ல வேண்டி வந்தது. நீண்ட காலமாக ஆயிட்டுது. பட் அது என்ன பிரச்சனைண்டா, குறிப்பாக அனுரவினுடைய அரசுக்கு ஏன் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஆதரவு கொடுத்துருப்பாங்க? ஒரு மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச். ஒரு பொறிமுறை மாற்றம். அடுத்தது வந்து ஒரு நீண்ட காலமாக மக்கள் அந்த ஊழல் என்ற பிரச்சனையில், குறிப்பாக ராஜபக்ச தரப்பு ஆட்சி செய்த பொழுது மிக மோசமான ஊழல் சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது. ஊழல்வாதிகளால் இந்த நாடு நாசமாக்கப்படுது, சூறையாடப்படுது. அரசியல்வாதிகள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்கின்றார்கள், ஆனால் மக்கள் ஏழ்மையில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு பாரிய பிரச்சனை இது. இன்றைக்கு வந்து இந்த ஆட்சி வந்த பிறகும் இப்படியான குறைபாடுகள் எல்லாம் சுட்டி காட்டப்படுது படிப்படியாக. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், அனுரகுமார சனாக்க இந்த ஆட்சியை பொறுப்பு ஏற்ற பொழுது வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்கு சென்று வரும் பொழுது $1000 திரைசேரி மீண்டும் கொடுத்தார் என்பது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. கொடுத்த $1000 வெளியில் போனது. இந்த $1000 கொடுக்குறன்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் செலவை கட்டுப்படுத்துறன்றது வேற, உழைப்பை மேம்படுத்துறன்றது வேற, சிஸ்டத்தை சரியாக்குறன்றது வேற. செலவீனங்களை கட்டுப்படுத்துற மட்டுமில்லை, நாங்கள் வந்து கவனீனமாக விடுற பிரச்சனைகள், அதாவது அநியாயமாக்குறேன்னு சொல்றது, வேஸ்ட் ஆக்குறது இங்கே கூட.